الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولا تمشي في الأرض مرحا. وقال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية إليكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமீப காலமாகவே இன்றைக்கு குழந்தைகளால் ஏற்படுகிற பிரச்சனைகள் ஏராளம், குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளும் ஏராளம். எங்கு பார்த்தாலும் சிறுவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு சிறுவனை இன்னொரு சிறுவர்கள், இன்னும் சில சிறுவர்கள் சேர்ந்து கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்திகள் ஆங்காங்கே பரவி கிடக்கிறது. இதற்கு என்ன காரணம்? சமூகத்திலே குழந்தை வளர்ப்பு எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டு வருகிறது. அல்லாஹ்வும் ரசூலும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற சட்டங்களையும் திட்டங்களையும் அமைத்து கொடுத்தார்களோ அந்த நிலை மாறுகிற பொழுது கொலைகள் உருவாக ஆரம்பிக்கும், குழப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம், நபித்தோழர்களுடைய வரலாறுகளையும் நாம் ஆய்வு செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே குழந்தைகளை பெற்றவர்கள் எப்படி உருவாக்குவார்கள்? அதிகமாக துஆ செய்வார்கள். குழந்தைகளை பெற்றவர்கள் துஆக்களை அதிகமாக்க வேண்டுமே தவிர பத்வாக்களை அதிகமாக்கி விடக்கூடாது. இன்றைக்கு வீடுதோறும் பார்த்தால் ஒரு குழந்தை ஒரு சின்ன தவறை செய்தால் அதை கண்டிக்கிற முறையே அதிலே போக இதிலே போக என்று குழந்தையை போக வைப்பதற்குத்தான் முயற்சி செய்கிறார்களே தவிர அந்த குழந்தையை உருவாக்குவதற்கான முயற்சிகள் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 10 ஆண்டு காலம் பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாயார் பெருமானார் இடத்திலே 10 ஆண்டு நிறைவு பெறுகிற பொழுது வந்து கேட்கிறார்கள், நாயகமே, நாயகமே, உங்களுக்கு பணி செய்வதற்காக லட்சோப லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் காதிம் என்பதற்கு தஸ்கீர் ஜம்மாக சொல்லுவார்கள், சிறிய எடுப்பு என்று சொல்லுவார்கள். உங்க சின்ன காதிம் பணியாளர் அனசுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் நாயகமே என்று கேட்கிறார்கள். மகன் உருவாக வேண்டும், உருப்படியாக வேண்டும், சிறப்படைய வேண்டும் என்று தாய் நினைத்து பெருமானார் இடத்திலே சொல்லுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹும்ம கஸ்ஸிர் வலதஹு வமாலஹு, யா அல்லாஹ், இவருக்கு குழந்தைகளை அதிகமாக்கி இவருக்கு பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை கொடு என்று பெருமானார் சொன்னார்கள். இதை விட பெரிய துஆ என்ன இருக்க முடியும்? குழந்தையிலேயும் பொருளாதாரத்தையும் அவர்களை விட சிறந்தவர்கள் இல்லை என்று போற்றப்பட்டார்கள். குழந்தைகளை உருவாக்குகிற பொழுது அதிகம் துஆக்கள் இருக்க வேண்டும், பத்வாக்களை குறைக்க வேண்டும். குழந்தைகள் செய்கிற தவறுகளை கூட அழகிய முறையிலே கண்டிக்க வேண்டும். ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்து இங்கு இருக்கிற புத்தகத்தை அங்கு வைத்து விட்டான் என்பதற்காக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற பெற்றோர்கள் உண்டு. அந்த குழந்தையை முறைத்து பார்த்து வெறுப்படைய செய்கிற பெற்றவர்களும் உண்டு. பார்க்கிற பார்வையிலேயே குழந்தைகள் சிறுநீர் கழித்து விடும் அந்த நிலையை உருவாக்குகிற கடின உள்ளம் படைத்த பெற்றவர்களும் உண்டு. ஆனால் அந்த குழந்தையை நாம் எப்படி உருவாக்க வேண்டும்? அது தவறு செய்கிற பொழுது கூட கண்டிப்பது இதமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பிடக் கூடாத பொருளான சதக்காவினுடைய பொருளை எடுத்து வாயிலே வைத்து விடுகிறார்கள், பேரிந்த பழத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இதமாக எடுத்து விட்டு சொன்னார்கள், ஹுசைனே, உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகள் முழுக்க, அகல வைத்துகள் முழுக்க இதை சாப்பிடுவது கூடாதப்பா என்று பெருமானார் அதை தடுத்ததோடு மட்டுமல்லாமல் சந்ததிகளையும் நீ இப்படித்தான் தடுக்க வேண்டும் என்று இதமாக சொல்கிறார். நேரா போன உடனே அரைஞ்சு போடல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக்காவுடைய பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்று ஒரே அறைந்து விடவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதமாக எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு பெற்றவர்களை இதமாக கண்டிக்கிறார்கள் சிறுவர்கள், மற்றவர்களை இதமாக கண்டிக்கிறார்கள் சிறுவர்கள். பக்கத்துல ஒரு விறகு கடை,
விறகு கடையிலே இந்த சிறுவன் சென்று, ஒரு 15 வயது சிறுவன் இருக்கும், சென்று விறகு கேட்கிறான். பணத்தை கொடுத்த பணத்தை விட குறைவாக விறகு கொடுக்கிறார். அந்த பையன் துடிப்போடு கேட்டான், 25 கிலோ விறகு கொடுக்க வேண்டும், அதற்கு இத்தனை ரூபாய், ஆனால் நீங்கள் 20 கிலோ தானே கொடுக்கிறீர்கள், எப்படி நியாயம் என்கிற பொழுது கடைக்காரர் சொன்ன பதில், தம்பி நீ சின்ன பையனாக இருக்கிற, தூக்கணும் அல்லவா, அதனாலதான் எடையை குறைச்சு கொடுத்தேன். நீ தூக்குவதற்கு இதமாக இருக்க வேண்டும் அல்லவா, அதனால் தான் எடையை குறைத்தேன். அவன் கொஞ்சம் காசையும் எடுத்து ஜேப்புல வச்சுட்டு கொடுத்தான், பணத்தை குறைத்தான். என்னப்பா தம்பி பணத்தை குறைத்திருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது அப்பொழுது அவன் சொன்னான், எண்ணுவதற்கு உங்களுக்கு சிரமம் இருக்க கூடாது அல்லவா, அதனால் குறைத்து விட்டு கொடுத்திருக்கிறேன். சிறுவர்கள் பெரியவர்களை திருத்துகிற அமைப்பு இருக்கிறதே தவிர பெரியவர்கள் சிறுவர்களை எப்படி முறையாக கண்டிக்க வேண்டுமோ அந்த கண்டிக்கிற மனப்பக்குவம் குறைந்து வருகிறது. இதனால் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி வெளியே சென்று வாழுவது என்று வழி தெரியாமல் தவிக்கிறார்கள். இதை போன்று சிறு பருவத்திலிருந்தே ஒழுக்கத்தை ஊட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை ஊட்ட வேண்டும். சாப்பிடுவது முதல் குடிப்பது முதல் பேசுவது வரை அனைத்திலேயும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய சிறார்களுக்கு. இன்றைக்கு நடைமுறையிலே ஒழுக்கங்கள் ஊட்டப்படுகிறதா என்றால் ஒழுக்கங்கள் குறைந்து வருகிறது. ஒழுக்க கேடுகள், சீர்கேடுகள் அதிகமாக குழந்தைகள் செய்கிற பொழுது தடுக்காத சூழல் உருவாகி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே நடந்த வரலாறு. இக்ராஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அமர்ந்து உட்கொள்கிறார்கள், உணவு உண்ணுகிறார்கள். சிறு குழந்தைகள் உணவு உண்டால் எப்படி இருக்கும்? இங்கு ஒரு கை எடுத்து சாப்பிடுகிறார், அங்கு ஒரு கை எடுத்து சாப்பிடுகிறார், அங்கொன்று எடுத்து சாப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் பியமீனிக்க, தம்பி வலது கரத்தால் சாப்பிடு, இம்மா எலி உனக்கு அருகில் இருக்கிற பகுதியில் இருந்து சாப்பிடு என்றார்கள், ஓரத்திலிருந்து சாப்பிடு. அந்த குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு சாப்பிடுகிறது. உணவு உண்டதற்கு பிறகு இன்னொரு பாத்திரத்திலே பேரித்தம்பழங்கள் வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கொன்றும் அங்கொன்றும் அங்கொன்றும் எடுத்து சாப்பிடுகிறார்கள். அந்த குழந்தை பார்க்கிறது, இக்ராஸ் பார்க்கிறார்கள். நாயகம் ஒன்று சொன்னார்கள், ஆனால் அவர்கள் ஒன்று செய்கிறார்கள். அங்கிங்கும் எடுத்து உண்ணக்கூடாது என்று சொன்ன நாயகம் எடுத்து உண்ணுகிறார்களே என்று பெருமானாரிடத்திலே பார்க்கிற பொழுதே பெருமானார் புரிந்து கொள்வார்கள் அல்லவா. உள்ளத்தை அறிந்து விளக்கம் சொல்லுகிற பக்குவம் படைத்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உணவுகள் பல ரகமாக இருந்தால், பேரித்தம்பழங்கள் வகைகள் பல வகையாக இருந்தால் எங்கும் இருந்து எடுத்து சாப்பிடலாம், விருப்பமானதை உண்டு மகிழலாம். ஆனால் உணவு ஒன்றாக இருந்தால் அருகிலிருந்து தான் எடுத்துண்ண வேண்டும் என்ற ஒழுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி சிறுநீர் கழிப்பது என்பது முதற்கொண்டு அனைத்து செயல்களையும், எப்படி உறங்குவது, எப்படி உறங்கினால் நன்று, எப்படி உண்ணுவது, எப்படி உடுத்துவது, அனைத்திற்குமே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த ஒழுக்கங்கள் இன்றைக்கு ஊட்டப்படுகிறதா? குழந்தை உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சா, என்னடா இந்த காலத்துல உட்கார்ந்து சாப்பிடுற, நின்னுக்கிட்டு பப்பே சிஸ்டத்துல சாப்பிட்டா தான் சிறப்பு என்று பெற்றவன் சொல்லிக் கொடுக்கிறார். இதுவா ஒழுக்கங்கள்? பெற்றவர்களே குழந்தைகளை கெடுக்கிற காலம் இது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயும் இப்படி நடக்கும். ஒழுக்கத்தை அழகாக ஊட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவின் இடத்துல தன்னுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்கிறார்கள், மாதம் மாதம் நீங்கள் எனக்கு 500 ரூபாய் கொடுக்கிறீர்கள், என்னுடைய வயதை ஒத்தவர் ஹுசைன் ரலியல்லாஹு, இன்னொரு ரிவாயத்துல உசாமா என்றும் வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னுடைய வயதை ஒத்தவர்கள், அவர்களுக்கு மாதம் 1000 கொடுக்கிறீர்களே, இது எப்படி சரி என்று கேட்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அழகாக பதில் சொன்னார்கள். பேசுகிற பொழுது எப்படி ஒழுங்காக பேச வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த பாடம். மகனை அழைத்து சொன்னார்கள், கண்டிக்கவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. மகனே, உன்னுடைய நானா, உன்னை பெற்ற தாயினுடைய தந்தை இருக்கிறாரே, அவர் சாதாரணமானவர். அவர் ஈமான் கொண்டாரா இல்லையா என்று கூட தெரியாது. ஆனால் ஹுசைனினுடைய நானா இல்லை என்றால் நீயும் இல்லை, நானும் இல்லை, அகிலமும் இல்லை, எதுக்கும் இல்லையடா. மகனே, உன்னுடைய நானி முஸ்லிமானாங்களா இல்லையாண்டே தெரியாது, ஏதோ ஒரு பெண், ஆனால் அவர்களுடைய நானி கதீஜா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக ஸலாத்தை ஏற்றி வைத்தவர்கள். அவர்களுடைய தாயார், உன்னுடைய தாயார் சாதாரண தாயார், உமரின் மனைவி ஒரு சாதாரணமான பெண். ஆனால் அவர்களின் தாயார் இருக்கிறாரே, சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளின் தலைவி,
சாதாரணமானவர். உன்னுடைய தந்தை உமர், நான் சொல்லுகிறேன் அவருடைய தந்தையை பற்றி. லௌலா அலியுல்ல ஹலக உமர், சில காரியங்களில் அலி இல்லை என்றால் உமரை அழிந்து போயிருப்பார். இப்படி அந்த குழந்தை உயர்ந்த குழந்தை, அதற்கு 1000 கொடுத்தாலே நான் குறைவாக கருதுகிறேன், உனக்கு 500ஐயே நான் அதிகமாக கருதுகிறேன் என்றார்களா. அழகாக ஒழுக்கத்தோடு எடுத்து சொல்லுகிற பக்குவம் நமக்கு வர வேண்டும். அப்படி குழந்தையை ஒழுக்கமாக வளர்த்தால் அந்த குழந்தை பிறகு பெற்றவர்களை மதிக்கிற குழந்தையாக இருக்கும். இன்றைக்கு பெற்றவர்களுக்கு எல்லாம் வீட்டில் மதிப்பு இருக்கிறதா என்றால் மிகவும் குறைந்து வருகிற காலம். பெற்றவர்களை எல்லாம் அனாதை இல்லத்திலே பேர் வைத்திருப்பான் அன்னை இல்லம் என்று. அன்னைகள் இருப்பதெல்லாம் முதியோர் இல்லம். காரணம், ஒழுங்கான வளர்ப்பு முறை இல்லை. சமூகத்திலே ஒழுங்கான வளர்ப்பு முறை இல்லை. பிஸ்தாம் நகரத்திலே ஒரு இளைஞர், ஒரு சிறுவன், அன்னை சொல்லுகிறார் பஞ்சமான காலத்திலே, அன்னை சொல்லுவார் பஞ்சமான காலத்திலே கடுமையான தாகமாக இருக்கிறது மகனே, தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறார். இரவு நேரம் வீட்டிலே தேடி பார்க்கிறார், அங்கும் இங்கும் பானைகளில் தண்ணீர் கிடையாது, வறண்டு போய் கிடக்கிறது. பக்கத்து வீடுகளிலே சென்று தட்டி தண்ணீர் கேட்கலாம் என்றால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் உறங்குகிறவர்களை எழுப்புகிற மனமும் இவருக்கு இல்லை. நீண்ட தொலை சென்றார், பயணம் செய்து சென்றார், நீண்ட தொலை சென்றார் சிறுவர். ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறார். தாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார். தண்ணீர் கேட்ட தாய் உறங்கிவிட்டார். தாயை எழுப்பக்கூடாது என்று தாயின் அருகிலேயே நின்றார். தஹஜ்ஜத்தின் வேளை, தாய் எழுந்து தொழுகிற வேளை. தாய் கண்விழித்து பார்க்கிறார், தண்ணீரோடு மகன் இருக்கிறார். இந்த தாய் அதிர்ந்து போனாள். நாம் வளர்த்த குழந்தை இப்படி உருவாக்கி இருக்கிறதா? தண்ணீரும் கொண்டு வர வேண்டும், அடுத்தவர்களின் உறக்கத்தையும் கெடுத்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்கள் தாயினுடைய உறக்கத்தையும் கெடுத்துவிடக் கூடாது என்று பணி செய்கிற குழந்தை ஒன்று உண்டே என்று துஆ செய்தார் அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தை தான் பிறகு உலகம் போற்றுகிற, ஏன் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிற முஸ்தஜாபு துஆவாக மாறிய அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒழுக்கத்தோடு வளர்த்தால் அந்த குழந்தை பெற்றவர்களுக்கு ஒழுங்காக பணி செய்யும். ஒழுக்கம் இல்லாத குழந்தைகளால் பணி செய்ய முடியாது. நாம் எப்படி வளர்க்கிறோமோ அப்படித்தான் அந்த குழந்தை உருவாகும். ஒரு டைலர் இடத்துல சென்று உன்னுடைய குழந்தையை எப்படி வளர்ப்பாய் என்று கேட்கிற பொழுது டைலர் சொன்னாராம், நான் ஆடையை எப்படி தைக்கிறேன், சிலதை வெட்ட வேண்டும், சிலதை ஒட்ட வேண்டும், அப்பொழுதுதான் ஆடை வரும். இதை போன்றுதான் குழந்தைகளிடத்தில் இருக்கிற சில பொருட்களை நான் வெட்ட வேண்டும், சில தன்மைகளை, சில நல்ல குணங்களை அவனோடு ஒட்ட வேண்டும். சென்றார். விவசாயி இடத்திலே உன்னுடைய குழந்தையை நீ எப்படி வளர்ப்பாய்? பயிரை எப்படி வளர்க்கிறோம், உரத்தை போடுகிறோம், களையை எடுக்கிறோம். இதை போன்றுதான் குழந்தைகளுடைய உடலை வளர்ப்பதற்கு உரத்தை போடுவதை போன்று உள்ளத்தை வளர்ப்பதற்காக உரமிட வேண்டும். அதை போன்று களைகளை, தீய நட்பு என்ற களைகளை எல்லாம் களைந்தெடுக்க வேண்டும். சென்றான் ஒரு ஆசிரியனிடத்திலே. சென்ற ஆசிரியர் கணக்கு ஆசிரியர். அவனிடத்திலே சென்று கணக்காக கேட்டார், உன்னுடைய குழந்தையை எப்படி வளர்ப்பாய்? அவன் சொல்லுவான், நான் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் கணக்கிலே 4: கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த 4ம் தான் என்னுடைய குழந்தை. சில விஷயங்களை குழந்தைக்கு கூட்டுவேன், சில விஷயங்களை கழிப்பேன், சில விஷயங்களை பெருக்குவேன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நான் வகுத்து கொடுப்பேன். இதுதான் அவனின் வாழ்க்கையின் ரகசியம். குழந்தைகளை இப்படி உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் சொன்ன முறைப்படி ஒழுங்காக உருவாக்கினால் அந்த குழந்தை உயர்ந்த குழந்தையாக ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லை. குழந்தைகள் கேள்வி கேட்கிற பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும், அமைதியாக இருந்து. இன்னும் சொல்வதானால் நாயகத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்தால் அந்த குழந்தையிடத்திலேயே பதிலை வரவழைப்பார்கள். கேட்கிற கேள்விக்கு பதிலை அதனிடத்திலிருந்தே வரவேற்க வேண்டும், வரவழைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடைமுறை என்ன தெரியுமா? குழந்தைகள் கேள்வி கேட்டால் முகத்தை சுளிக்கிறார், சரியாக பதில் கொடுப்பதில்லை. பஸ்ஸிலே செல்லுகிற பொழுது குழந்தை கேட்கிறான், பக்கத்திலே அமர்ந்திருக்கிற குழந்தை கேட்கிறான், பஸ் வேகமாக செல்லுகிற பொழுது எதற்கு மரங்கள் எல்லாம் ஓடுகிறது என்று. ஒன்று தெரிந்தால் பதில் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லலாம். நீ ஏன்டா அந்த பக்கம் பார்க்கிறேன், நீ ஏன் அந்த பக்கம் பார்க்கிற? இவன் இந்த பக்கம் திரும்பினால் தந்தையே இந்த புறமும் பஸ் ஓடிக்கொண்டு செல்லுகிற பொழுது மரங்கள் ஓடுகிறது, அந்த பக்கம் ஓடுவதை போன்ற இங்கேயும் ஓடுகிறது. உடனே அத்தா சொன்ன பதில், நம்ம ஊர்ல எல்லாம் மரம் அதே இடத்துல தானே இருக்கு, அசலூர் மரம் ஓடுனா என்ன, நின்றா என்ன, நமக்கு என்ன கவலை? இதுவா பதில்? ஏற்ற பதில்.
இந்த குழந்தைகள் ஆர்வமாக கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே குழந்தைகளுக்கு முன்னால் சண்டையிடக்கூடாது. குழந்தைகளுடைய மனம் பாதிப்பதற்கான காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் அத்தனை பேர்களும் சேர்ந்து கொடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? ஒரு வீட்டிலே கணவனும் மனைவியும் சண்டையிடுவதை பார்த்து வளர்கிற குழந்தை 25 வயதை அடைகிற பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாகவே இருக்கும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு வீட்டிலே பார்த்தால் நிம்மதி இல்லை, இளைஞர்களுக்கு அமைதி இல்லை. அதற்கு என்ன காரணம்? சண்டை. கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இல்லறத்திலே இருக்கிறார்களா என்றால் வச்சுக்கிட்டு தான் சண்டை போடுறது. தந்தையை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை மகன் தாயிடத்திலே சொல்லி அத்தாவிடத்திலே இந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கிற பொழுது மனைவி சொல்லுவார், அந்த குரங்கிட்ட போய் யார் பேசுறது? தந்தைக்கு அவள் வைத்திருக்கிற பெயர் குரங்கு, தாய்க்கு இவன் வைத்திருக்கிற பெயர், கணவன் வைத்திருக்கிற பெயர் கழுதை. பிறகு எப்படி சிறந்த குழந்தையை உருவாக்க முடியும்? சண்டைகள் கூடாது. இப்படி சண்டையிட்டு கடைசியில பெற்றவர்களுடைய மதிப்பு அந்த குழந்தையின் உள்ளத்திலிருந்து சென்று விடுகிறது. இவர்கள் சண்டையிடுவதை பார்த்தால் அந்த குழந்தைக்கு பெற்றவர்களுடைய மதிப்பு தெரியுமா? அதனால்தான் ஒரு தந்தை சென்றானாம். சண்டை எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி கூட சண்டை போடுற தந்தை மகனை பார்த்து கேட்கிறான், சின்ன வயதில் அப்துல் கலாம் எப்படி இருந்தார் தெரியுமா? இவன் சட்டென்று பதில் கொடுத்தானா, இப்பொழுது அப்துல் கலாம் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அதை போன்று நீங்கள் இருக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அதனால் அந்த குழந்தைகள் இருக்கிற பொழுது சண்டைகளை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு மன இறுக்கத்தையும் நாம் உருவாக்க கூடாது, மார்க்கம் சொல்லுகிறது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ், ஃப்ரீயாக விட வேண்டும் அந்த குழந்தைகள். மன இறுக்கத்தை உருவாக்க கூடாது. சின்ன வயதாக இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த காரணத்தினால் மனம் இறுக்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அபிசீனிய நாட்டுக்காரர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலிலே நின்று கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரினுடைய தோளிலே தன்னுடைய நெற்றியை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தது போதுமா ஆயிஷா? இல்லை நாயகமே, இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். பெருமானார் முழுவதுமாக பார்க்க அனுமதித்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆயிஷா சிறுமியாக இருந்த காரணத்தினால் ஆயிஷாவுக்கு மன உளைச்சல் வந்துவிடக் கூடாது, மன இறுக்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மாணவி ஓட்டப்பந்தயம் நடத்திய வரலாறுகளை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே குதிரையை வைத்து விளையாடுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன இறுக்கத்தை தடுக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்பதற்காக, என்ன ஆயிஷா உன்னுடைய குதிரைக்கு இறக்கை இருக்கிறதே என்று கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன இறுக்கத்தை குறைத்த வரலாறுகளும் உண்டு. இன்றைக்கு பார்த்தா வீட்டுக்குள்ள வந்த உன்னையுமே உள்ள போட்டு பூட்டிக்கிறது. பிறகு டிவிஷன், அதற்கு பிறகு நாடகம், அதற்கு பிறகு காலை எழுந்தவுடன் ரொட்டீரியன் ஒர்க். அந்த குழந்தைகளுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடையாது, விளையாடுகிற அமைப்பை ஏற்படுத்துவதில்லை. அதனால் மன இறுக்கத்தில் உருவாகிற குழந்தைகள் தான் இது போன்ற தீய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். இன்றைக்கு ஆய்வு அறிக்கை விடுகிறது. மன இறுக்கத்தை குறைப்பதற்கு மார்க்கம் வழி சொல்கிறது. இதை போன்று மிக முக்கியமான காரியம், இன்றைக்கு நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியம், டெலிவிஷன்களை வீட்டில் இருந்து அகற்ற வேண்டும். இன்றைக்கு 100% மக்கள் கெடுவதற்கு, அதுவும் குழந்தைகள், இன்றைக்கு குழந்தைகளையும் கெடுக்க வேண்டும். மக்கள் அந்த வழிகளை விழுந்து விட்டார்கள் என்பதை அறிந்த பம்பாய் நிறுவனம் ஒன்று இன்றைக்கு குழந்தைகளையும் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களின் மூலமாக கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு அனைவருக்கும் அந்த சேனல் தெரியும். அதிலே ஒரு நிகழ்ச்சி, ரேஞ்சர், பவர் ரேஞ்சர். 2 குழந்தைகள் முதல்ல சந்திச்சாக்க ரொம்ப சந்தோஷமா கை குலுக்குவாங்க. இன்றைக்கு அதை பார்த்து பார்த்து ஆர்வம் அடைந்து எல்லாம் நிக்கிறதே சண்டைக்கு நிக்கிற மாதிரி இப்படித்தான் நிக்கிறான். இவனை பார்த்தா அவன் இப்படிங்கிறான், அவனை பார்த்தா இவன் இப்படிங்கிறான். சண்டைகள். 2 உயிர்கள் போயிருக்கிறது இதுவரைக்கும். தெரிந்து தெரியாமல் எத்தனை உயிர்கள் போனது என்று தெரியவில்லை. இது யாருக்கும் நடந்ததல்ல, நம்முடைய குழந்தைகளும் அறியாமலேயே அதில் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டுல இருந்து வந்த, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நேரா போடுறது அந்த பவர் ரேஞ்சர் ஜிடெக்ஸ் சேனலை தான் போடுறான். ஆனால் அதை தந்தைகளும் தாய்களும் ரசித்து மகிழ்கிறார்கள். இதனால் என்ன பாதிப்பு என்பதை என்ன வேண்டும்? அவன் பயன்படுத்தியதை போன்று பிளாஸ்டிக்ல செஞ்சு வித்தா அதை வாங்குவதற்கு இவன் துடிக்கிறான். அடுத்தவனை அடிப்பது, அடுத்தவனை காயப்படுத்துவது, நெருப்பிலே விழுந்து வருவதை போன்று. நெருப்பிலே விழுந்தவன் இதுவரை வரவே இல்லை. சில சிறுவர்கள் வரலாறுகளை பார்க்கிறோம், பத்திரிகைகளை பார்க்கிறோம். காரணம், சேனல்கள் இன்றைக்கு குழந்தைகளுடைய உருவாக்கத்தை, இன்றைக்கு கலாச்சாரத்தையே சீரழித்து விட்ட சேனல்கள் பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்திலேயும் கை வைத்திருக்கிறது. அதனால் இது முழுமையாக அகற்றப்பட வேண்டும்.
நம்முடைய குழந்தைகள் உயர்ந்த குழந்தைகளாக வர வேண்டும் என்று யாருக்காவது ஆசை இருந்தால், நம்முடைய வீடும் மார்க்கமும் செழிக்க வேண்டும் என்ற கவலை இருந்தால் கண்டிப்பாக சேனல்கள் அகற்றப்பட வேண்டும். இந்த சேனல்களை முதல்ல அனுமதிக்கவே கூடாது. இதுக்கு அரசாங்கமும் முடிவெடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மகல்லாவிலே முடிவெடுக்க வேண்டும், தனி நபர்களும் முடிவெடுக்க வேண்டும். அந்த சேனல்கள் போன்றவைகளை ஏன் டிவிகளையே அழித்து விடுவோமே, கலாச்சாரத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இதை போன்று நம்முடைய குழந்தைகளை உருவாக்குகிற பொழுது பயத்தை ஊட்டி உருவாக்குவன் சிறந்த முஸ்லிம் அல்ல. எங்க பார்த்தாலும் பூச்சாண்டி வருது, பேய் பிசாசு. பயங்களை ஊட்டி வளர்க்க கூடாது குழந்தைகளை. நாயகத்தினுடைய வரலாறுகள், சஹாபாக்களின் வரலாறுகளை ஆய்வு செய்யுங்கள். வீரத்தை விதைத்து வளர்த்தார்கள் நம்முடைய குழந்தைகளை. பத்ர் போர்க்களத்திற்கு 2 குழந்தைகளை கொண்டு வருகிறார். உம்மு கஃப்ரா, முஅப்பித் முஆத். போருக்கு, நான் சொல்லுவது மல்யுத்தத்திற்கோ அல்லது விளையாடுவதற்கோ அல்ல, போருக்கு கொண்டு வந்து நிறுத்தி 2 குழந்தைகளையும் நாயகமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போருக்கு செல்வதானால் வாலிகடைந்திருக்க வேண்டும், 15 வயதை கடந்திருக்க வேண்டும். ஆனால் வயதோ 9, 11, 2 குழந்தைகள் வந்து நிற்கிறார்கள். நாங்களும் போருக்கு செல்லுகிறோம், அபூஜைகளை துளைப்பதற்கு நாங்கள் தயார் என்றால் அந்த தாய் அந்த குழந்தைகளை வளர்த்த விதம் என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்ன விதத்திலே வளர்த்திருக்க வேண்டும். எத்தனை குழந்தைகளை பார்க்கிறோம். 14 வயசுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து காலை தூக்கி காட்டி நாங்களும் போருக்கு போவோம், வெற்றி காணுவோம், இஸ்லாத்தை காப்போம் என்று எழுச்சியோடு வளர்ந்தார்களே, இதெல்லாம் யார்? தாய் வளர்த்த குழந்தைகள். ஹன்சா தன்னுடைய 4 மகன்களையும் வீரர்களாக, தியாகிகளாக, ஷஹீதாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வளர்த்தார்களே. இந்த முஆவியா ரலியல்லாஹு சிறந்த அரசனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வளர்த்து உருவாக்கினார்களே. அந்த உருவாக்கம் வீர உருவாக்கம் நம்முடைய தாய்மார்களுடைய இயற்கையாக அமைய வேண்டும். இன்னைக்கு இருக்கிற காலத்துல கண்டிப்பாக வீரம் தேவை. இஸ்லாமியர்கள் கோழைகளாக வளர்த்து சமூகத்தை சமாளிக்கிற ஆற்றல் அவனுக்கு இல்லை. இதை போன்று குழந்தைகளிலிருந்து இஸ்லாமிய கதைகளை கூறி வளர்க்க வேண்டும் குழந்தைகள். இன்றைக்கு நிறைய கதைகள், இஸ்லாமியர்களுக்கே நிறைய வரலாறுகள் தெரியாது. உண்மை வரலாறுகளை குழந்தைகளுக்கு கதையை சொல்வதை போன்று ஊட்டி வளர்த்தால் தான் ஈமான் செழிக்கும். நிறைய வரலாறுகளில் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. கஜினி முகமதினுடைய வரலாறை நாம் படித்திருக்கிறோம். கஜினி முகமது வரலாறு கூறுகிற பாடம் என்ன? இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கே தெரியாது அவர் எவ்வளவு பெரிய மகான் என்பது, இறைநேசர் என்பது தெரியாது. படையெடுத்தார், வெற்றி பெற்றார், நிறைய அடிமைகளை பிடித்தார். அதிலே ஒரு அடிமையை அமைச்சராக்குகிறார். ஒரு காபிர அமைச்சராக்குகிறார் கஜினி முகமது. அமைச்சராக்கியதற்கு பிறகு மற்றவர்களை எல்லாம், முன்னால் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் இவருக்கு கீழே இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த அமைச்சர் அழுது கொண்டிருக்கிறார், கவலையோடு அமர்ந்திருக்கிறார். என்ன காரணம் என்று கஜினி முகமது கேட்கிறார். உங்களுக்கு இவ்வளவு அடிமையாக பிடித்த உங்களை நான் சிறையில் இட்டிருக்கலாம், தலையை சீவி இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு விடுதலை அளித்ததோடு மட்டுமல்லாமல் அமைச்சரவையிலே உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறேனே, எதற்காக நீங்கள் கவலையோடு அமர்ந்திருக்கிறீர்கள்? சொன்னால் கவலையை நீக்குவேனே, அதற்கான ஆவண வழிகளை நான் உருவாக்குவேனே என்று சொல்லுகிற பொழுது கஜினி முகமது இடத்திலே அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய தாயார் நான் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது எனக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் ஏதாவது சேட்டைகள் செய்கிற பொழுது, தவறுகள் செய்கிற பொழுது கஜினி முகமது என்ற அரக்கனிடத்தில் பிடித்து கொடுப்பேன் என்றுதான் சொல்லுவார். என்னுடைய தாய் சொல்லுவது இதுதான், கஜினி முகமது என்ற அரக்கனிடத்திலே பிடித்து கொடுப்பேன். தந்தை சொல்லுவார், இதை விட வேறு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் சொல். 1000 அம்புகளை எடுத்து ஒன்றாக பாய்ச்சினால் என்ன நிலை உருவாகுமோ அந்த நிலையை பெற்றவன் தான் கஜினி முகமது. இப்படி அல்லவா நீ உருவாகுகிறாய் என்று தந்தை சொல்லுவார். ஆனால் அந்த கஜினி முகமதை நான் பார்க்கிறேன், கஜினி முகமது இப்படியா என்று என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நான் புரிய வைக்கலாம் என்றால் அவர்கள் உலகத்திலே உயிரோடு இல்லையே என்று அவன் சொல்லுவான். இது போன்ற நிறைய வரலாறுகள் இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களின் வரலாறு இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகத்தின் வரலாறுகள், நபித்தோழர்கள் வரலாறுகள் அனைத்தையும் நாம் கோடிட்டு காட்ட வேண்டும். அடிக்கடி எங்களது பகுதிகளில் எல்லாம் சொல்லுவார்கள், சிறு குழந்தையாக ஒரு 7-8 வயது பருவத்தில் இருக்கிற பொழுது அழகாக சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எனக்கே நன்றாக ஞாபகம் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்களாம், மலையை நோக்கி கதையாக சொல்லுவார்கள். மலையை நோக்கி ஓடுகிறார்கள், ஒருவர் பின்னால் ஓடி வருகிறார், ஒரு நபி ஓடுகிறார். எதற்கு ஓடுகிறார் என்று ஓடி போகிறார். எதற்கு ஓடுகிறீர்கள்?
சொல்லிக்கொண்டே ஓடினார்களாம். முட்டாள்களை விட்டு நான் ஓடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஓடினார்களாம். முட்டாள்கள் இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடாது, அதனால் நான் ஓடுகிறேன் என்று ஓடினார்களாம். ஒரு பின்னால் ஓடுகிறார். உங்களுக்கு தான் குருடர்களை குணப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறதே, இருக்கிறதா இல்லையா? ஆம் இருக்கிறது. உங்களுக்கு தான் குஷ்டரோகிகளை சுகப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறதே, உண்மையா இல்லையா? ஆம் இருக்கிறது. உங்களுக்கு தான் இறந்தவர்களை அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு ஹயாத்தாக்குகிற ஆற்றல் இருக்கிறதே, இருக்கிறதா இல்லையா? ஆம் இருக்கிறது. இவ்வளவும் இருந்து ஒரு முட்டாளுக்கு பயந்து ஓடுகிறீர்களே என்கிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி நின்று சொன்னார்களாம். கதையாக சொல்லுவார்கள். திரும்பி நின்று சொன்னார்களாம், அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு நான் ஓதி ஊதினேன், மழை வழிவிட்டது. அல்லாஹ்வின் அனுமதியோடு ஓதி நான் ஊதினேன், குஷ்டரோகம் நீங்கியது. அல்லாஹ்வின் அனுமதியோடு ஓதி ஊதினேன், பார்வை கிடைத்தது. அல்லாஹ்வின் அனுமதியோடு ஓதி நான் முறையிட்டேன், இறந்தவர் உயிரானார். ஆனால் 1,00,000 முறை முட்டாளுக்கு ஓதி ஊதினேன், அவனுக்கு அறிவு பிறக்கவில்லையே, அவனோடு நான் ஏன் இருக்க வேண்டும் என்று ஓடினார்களாம். முட்டாள்களின் சவகாசம் வேண்டாம், அறியாதவர்களின் சவகாசம் வேண்டாம், ஆலிம்களின் சவகாசம் வேண்டும் என்பதற்கு இந்த கதையை சொல்லுவார்கள். பிஞ்சு உள்ளத்திலே விதைப்பார்கள். இன்றைக்கு அதெல்லாம் போய்விட்டது. தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு, எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு. இப்படி நம்முடைய குழந்தைகள் இருந்தால் எதிர்காலம் சீரழிந்து விடும். நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உருவாக வேண்டுமானால் மார்க்கம் சொன்ன முறைப்படி நடந்து உருவாக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. وقال النبي صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة عدل عند سلطان جائر أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகளாவிய முறையிலே அநீதி எங்கும் நிலைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற பொழுது ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் எதுவென்றால் அநீதி அளிக்கக்கூடியவனிடத்திலே நியாயத்தை, நேர்மையை எடுத்து சொல்வதுதான். யார் அநீதி அளித்து வாழுகிறார்களோ அநீதி அளிக்கிற அரசாட்சி இடத்திலே, அநீதியையே குறிக்கோளாக கொண்டு வாழுகிற அரசர்களிடத்திலே, ஆட்சியாளர்களிடத்திலே நீதமான கருத்துக்களை யார் எடுத்து வைக்கிறார்களோ இதுதான் ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதன் அடிப்படையில இன்றைக்கு ஒரு பெரிய தலைவரை உலகம் இழந்திருக்கிறது. அவர் அநீதி அளித்திருக்கலாம், மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்திருக்கலாம். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தி, அமல்கள் என்பது இறுதி முடிவை கவனித்துத்தான் என்றார்கள். இறுதி முடிவிலே யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வஃபாத்தாகிற வாய்ப்பை பெறுகிறாரோ அவர் உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் உயர்ந்தவர் என்று நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு மாவீரனை, ஒரு பெரும் தலைவனை சமுதாயம் இழந்திருக்கிறது. அந்த தலைவனுடைய மரணத்திற்கு பிறகு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இந்த சமுதாயம் காண வேண்டும், சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பிறகும் சமுதாயம் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னார் இனி எத்தனை தலைவர்களுடைய தலை போகும் என்று தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் இன்றைக்கு சொல்லப்படுகிற குறை, ஒரு இனத்தை கொலை செய்வதற்காக வேண்டி இவர் துணிந்தார், ஆணையிட்டார், ஷியாக்களை தாக்கினார், பல கொலைகளை புரிந்திருக்கிறார், எனவே தூக்கு மேடை என்றார். நாட்டினுடைய இஸ்லாமுக்காக, நாட்டை சீர்படுத்துவதற்காக, சமுதாயம் சீர்வர வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் தலைவர், ஒரு சமூக தலைவர் இது போன்ற செயல்களை செய்வது ஷரியத்திலே இடம்பெற்றிருக்கிறதா என்ற வரலாறுகளை பார்க்கிற பொழுது நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே நடந்த சில நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடியும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழர் இரண்டு அன்சாரி தோழர்களை அம்ர் இப்னு மம்ரி என்று சொல்லுகிற யூதர் கொலை செய்து விடுகிறார். பனூ நுலைர் கபீலாவை சேர்ந்த யூதர் கொலை செய்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி கேட்டு செல்கிறார்கள். இரண்டு தோழர்களை கொலை செய்து விட்டார், அதற்கு அபராதம் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்ல அவர்களும் சரி முழுமையாக தருகிறோம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்திற்கு பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து அமர்கிற பொழுது இவர்கள் யூதர்கள் ஒரு திட்டம் போடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவற்றுக்கு கீழே அமர்ந்திருக்கிறார்கள். மேலிருந்து பெரிய பாறையை உருட்டி அனைவரையும் காலி செய்து விடலாம் என்று ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றார். வகி இறங்குகிறது. ஜிப்ரீல் வந்து சொல்லுவார், நாயகமே உங்களை கொல்வதற்காக திட்டம் போட்டு இருக்கிறார்கள். புகாரியிலே பதிவான வரலாறு. திட்டம் போட்டு இருக்கிறார்கள். பெருமானார் அகழ்கிறார்கள், பாறை கீழே விழுகிறது. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக பனூ நுலைர் வாசிகளுக்கு 10 நாள் திருந்துவதற்கு அவகாசம் அளிக்கிறார்கள். யாரும் நாட்டை விட்டு செல்லவில்லை, திருந்தவும் தயாராக இல்லை. பெருமானார் அதற்கு பிறகு அழிக்க சொல்லுகிறார்கள். பனூ நுலைர் வாசிகள் அழிக்கப்பட்டார்கள். அந்த நிலங்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமாக மாறுகிறது. இஸ்லாஹுல் பிலாத், நாட்டை சீர்படுத்துவதற்காக சில சீர்திருத்த திட்டங்கள் செய்தாக வேண்டும். போர் தொடுப்பது கடமை. நாட்டை சீர் செய்வதற்காக ஒரு தலைவர் தன்னுடைய நாட்டுக்குள் நடந்த பிரச்சனையை இவர் இவ்வாறு செய்து விட்டார் என்று அடுத்தவன் கேட்கிறான் என்று சொன்னால் அவன் கேட்பதற்கு தகுதி உண்டா? முதலில் தகுதியானவர் கேட்டால், அந்த நாட்டினர் கேட்டால் பரவாயில்லை. நாங்கள் இஸ்லாமியர்களை அந்த நாட்டை பாதுகாத்துக் கொடுக்கிறோம் என்று ஓநாய்க்கு ஆட்டின் மீது அக்கறைப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றில் இப்படியும் உண்டு. குறிப்பிட்ட சிலரை சொல்லி பெருமானார் இவரை கொலை செய்யுங்கள் என்றார்கள். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெருமானாருக்கும் துரோகம் அளித்த 15 பேர்களை பெருமானார் பேர் சொல்லி இவர்களை கொலை செய்யுங்கள் என்றார்கள். 15 பேர்கள். ஹதீஸ் கிதாபுகள் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். ஃபத்ஹ் மக்காவிலே 15 பேர்களை கொலை செய்ய சொல்லி பெருமானார் உத்தரவிடுகிறார்கள். ஆனால் அதிலே 4 பேர்கள் தான் கொலை செய்யப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அபி ஸர்ஹ் முஸ்லிமாக இருந்து காத்திபுல் வஹி, வஹியை எழுதுகிற ஆற்றலை பெற்றவன். சைத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான், வஹியிலே குளறுபடி செய்தான். சமீஉன் அலீம் என்று எழுதி இருந்தால் ஹக்கீமுன் அலீம் என்று எழுதுவான். ஆயத்துக்குள்ளே திருத்தங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சென்று முட்டி போய் நான் தான் நபி என்று வாதிட்டவன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்க முர்த்தத்தாக மாறுகிறான், மதம் மாறுகிறான். இதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். நாடு விட்டு நாடு தழுவினான், அடுத்த நாட்டிற்குள்ளே சென்றான், தலைமறைவாக வாழ்ந்தான். இப்பொழுது பெருமானார் பூமிக்கு ஆணையிட்டார்கள், இவனுடைய உடலை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெருமானாரினுடைய மோஜிசாக்களில் ஒன்று, இவனின் உடலை நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது. யமனிலே சென்று இறந்தான், தலைமறைவாகி இருந்து புதைத்தால் மீண்டும் மேலே வந்து விடுவான். நாரி போய் நாற்றமடித்து இறந்தான் என்பது வரலாறு. இதை போன்று வரலாற்றின் பின்னணியை பார்க்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹத்தல், இவனும் ஃபத்ஹ் மக்காவிற்கு முன்னால் முஸ்லிமாகவே வாழ்ந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா பொருட்களை வசூலித்து வருவதற்காக இவனை அனுப்பி இவனோடு ஒரு அன்சாரி தோழரை காதிமாக அனுப்புகிறார்கள். அந்த காதிமிடத்திலே, பணியாளரிடத்திலே சொல்லுகிறான், நான் உறங்குகிறேன், நான் எழுவதற்குள்ளே உணவு தயாரித்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உறங்குகிறான். எழுந்து பார்க்கிறான், அவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உணவு தயார் செய்யப்படவில்லை. அன்சாரி தோழரை கொலை செய்தான், மதம் மாறினான், முஷ்ரிக்கானான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறு வார்த்தைகளில் ஏசினான். சஹாபாக்களில் பலர்களுக்கு இன்னல்களை கொடுத்தான், பல நபித்தோழர்களை கொலை செய்தான். இத்தனையும் செய்த கயவன் அப்துல்லாஹ் இப்னு ஹத்தல் ஃபத்ஹ் மக்கா வெற்றியின் பொழுது வேறு வழியில் நாமல் ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு காபத்துல்லாவினுடைய தூணிலே ஒளிந்திருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்கிறார்கள். வலம் வருகிற பொழுது இந்த அப்துல்லாஹ் இப்னு ஹத்தலை பார்க்கிறார்கள். பெருமானார் காபத்துல்லாவுக்குள்ளேயே இருந்து கொண்டு கொலை செய்ய ஆணையிட்டது இவன் ஒருவனுக்குத்தான். இந்த காபா ஆசிகளை பொருந்திக் கொள்ளாது, பாவிகளை பொருந்திக் கொள்ளாது, இவனை கொலை செய்து விடுங்கள். நாட்டில்
நாட்டின் நலனுக்காக, மக்களின் நலனுக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் இது. கொலை செய்யப்படுகிறார். இக்ரிமத் இப்னு அபீ ஜஹில், அபூ ஜஹிலுடைய மகன் இக்ரிமா. இக்ரிமாவை விட சஹாபாக்களுக்கு தொல்லை கொடுத்தவர் யார் இருக்க முடியும்? தன்னை மேல்மட்டம் என்று நினைத்துக் கொண்டு நபித்தோழர்களுக்கு பல இன்னல்களை கொடுத்தவர் இக்ரிமா. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்ற செய்தி கேட்டவுடன் தலைமறைவாகிறார். இவர்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் நபிகள் பெருமானாரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். மனைவி முன்னால் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். பெருமானாரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே, என்னுடைய கணவனுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் வாய்ப்பளிக்கிறார்கள் திருந்துவதற்கு. உண்மை தலைவன் யார் என்றால், தவறு செய்திருந்தாலும் திருந்த வாய்ப்பளிக்க வேண்டும். நான் அடைக்கலம் அளிக்கிறேன் அம்மா, அழைத்து வாரும். மனைவி தேடுகிறார்கள். கணவனோ கிடைத்தால் முகம்மது என்ன செய்வாரோ, நம்முடைய தலை தனியாக, உறுப்புகள் தனித்தனியாக சிதறடிக்கப்பட்டுவிடும் என்று கப்பலிலே ஏறி நாடு துறப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த நேரத்தில் மனைவி ஓய்வெடுக்கிறார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அடைக்கலம் தர தயாராகி விட்டார்கள், ஒப்புதல் வழங்கி விட்டார்கள். பெருமானார் இடத்தில் இக்ரிமா தலை குனிந்து செல்லுகிறார், வெட்கத்தோடு செல்கிறார், பணிந்து குனிந்து செல்கிறார். பெருமானார் தன்னுடைய ஆடையை விரித்து இக்ரிமாவிற்கு வரவேற்பு வழங்குகிறார்கள். இதை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை தழுவினார் இக்ரிமா. பிறகு இஸ்லாத்திற்கே அரணாக வாழ்ந்தார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஹுவைரிஸ் இப்னு நுகைத் என்ற கயவனும் பெருமானாரால் கொலை செய்ய உத்தரவிடப்பட்டவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்துக்காக புறப்பட்டு வருகிற பொழுது ஸைனபின் ஒட்டகையை காயப்படுத்தி, ஸைனப் ரலியல்லாஹுவை காயப்படுத்தி, மாதமாக இருந்த ஸைனப் ஒட்டகையில் இருந்து விழுந்து அதே இடத்திலே கரு கலைந்து விடுகிறது. அந்த வலியின் காரணமாகவே ஸைனப் வஃபாத் ஆகிறார்கள், மரணம் அடைகிறார்கள். அந்த மரணத்திற்கு காரணமாக இருந்த, ஸைனபின் மரணத்திற்கு காரணமாக இருந்த ஹுவைரிஸ் இப்னு நுகைத் என்ற கயவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக உத்தரவிடுகிறார்கள். திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவன் திருந்தவில்லை. எனவே அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அவனை கொலை செய்கிறார்கள். மக்ரீஸ் இப்னு லபாபா இவனும் ஆரம்பத்தில் முஸ்லிமாக இருந்து முஸ்லிமை போட்டு நடித்து அன்சாரி தோழர்களாக பார்த்து கொலை செய்தான். நல்லவனை போல நடிச்சு வந்து அன்சாரி தோழர்களாக பார்த்து பார்த்து கொலை செய்தவன். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருந்துவதற்கு வாய்ப்பளித்தார்கள். 4 மாத காலம் வாய்ப்பை இவன் பயன்படுத்தவில்லை. மீண்டும் கொலை காரியங்களில் ஈடுபட்ட காரணத்தினால் பெருமானார் கொலை செய்வதற்கு உத்தரவிட்டார்கள். அதனால் நமீலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரால் கொலை செய்யப்படுகிறார். ஹுபார் இப்னுல் அஸ்வத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டவர்களில் ஒருவன். ஹுபார் இப்னுல் அஸ்வத் ஸைனப் ரலியல்லாஹுவினுடைய கொலையில் இவரும் சம்பந்தப்பட்டார். ஹுவைரிஸும் ஹுபாரும் இணைந்துதான் ஸைனபை தாக்குகிறார்கள். இதற்கு பிறகு ஹுபார் பெருமானாரின் கரத்தை பட்டுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஷஃபாஅத் பரிந்துரையின் பேரிலே பெருமானாரிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது. பெருமானார் பல முறை மறுக்கிறார்கள். மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் வழங்கினார்கள். ஹுபாருக்கு அடைக்கலம் வழங்கினார்கள். இஸ்லாத்தை தழுவினார். உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய கிலாபத் காலம் வரை வாழ்ந்தார் என்பது வரலாறு. காப் இப்னு ஸுஹைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பாடிய கவிஞர்களில் ஒருவர். பெருமானாரை இந்த வார்த்தைகள் தான் என்றில்லை, கொச்சை வார்த்தைகளில் வசை பாடியவர் ஸுஹைர். காப் இப்னு ஸுஹைர் கொலை செய்வதற்கு பெருமானார் ஆணையிட்டு விட்டார்கள். சமூக நலன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாறு வேடத்திலே மாணவி இடத்திலே வந்து அமருகிறார். நாயகமே முஹம்மதே, உங்களிடத்திலே காப் இப்னு ஸுஹைர் இப்பொழுது வந்து அமர்ந்து நான் செய்ததெல்லாம் தவறு என்று மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்கிற பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்குத்தான் மன்னிப்பு வழங்காமல் இருந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நான் மன்னிப்பேன் என்கிற பொழுது வேடத்தை கலைகிறார். காப் இப்னு ஸுஹைர் யாரை கொலை செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் உத்தரவிட்டு இருந்தார்களோ அந்த காப் இப்னு ஸுஹைர் வேடத்தை கலைந்து மாணவியின் கரத்தை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று பெருமானாரின் கரத்தை பற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய போர்வையை, தன்னுடைய பர்தாவை, போர்வையை எடுத்து போர்த்தி கண்ணியப்படுத்தினார்கள். முஆவியா ரலியல்லாஹுவுக்கு ஒரு பழக்கம் உண்டு.
பெருமானார் யாருக்கெல்லாம் அன்பளிப்பு வழங்கினார்களோ அதையெல்லாம் காசு கொடுத்து வாங்கி தான் சேகரிக்க வேண்டும் என்ற பழக்கம் அதிகம் முஆவியாவுக்கு. முஆவியா ரலியல்லாஹு இடத்துல ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய நிறைய பொருட்கள் இருந்தது. இதை போன்று அபூ தல்ஹாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாரிடத்திலே நாயகத்தினுடைய தாடி முடியோ தலைமுடியோ இருக்கிறதோ உடனே போய் வசூல் செய்து விட்டு வந்து விடுவார்கள். அதற்காக எதையும் கொடுப்பார்கள். இப்ப முஆவியா ரலியல்லாஹு தஆலா சென்று கேட்கிறார்கள், கஅப் இப்னு ஸுஹைர், பெருமானார் கொடுத்து அந்த போர்வையை எனக்கு கொடுத்து விடு, 10,000 திர்ஹம் உனக்கு கொடுக்கிறேன். 100 திர்ஹத்திலே ஒரு வீடு கட்டி விடலாம். அந்த காலத்திலே 10,000 திர்ஹம் உனக்கு கொடுக்கிறேன், கொடுத்து விடு. கஅப் இப்னு ஸுஹைர், என்னால் முடியாது, நாயகம் என்னுடைய தோளிலே போட்டு நாயகம் பயன்படுத்திய ஆடை இது, கொடுக்க முடியாது. கஅப் இப்னு ஸுஹைர் மரணமானதற்கு பிறகு அவர்களுடைய வாரிசுகளிடத்திலே 20,000 திர்ஹத்தை கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு அந்த ஆடைகளை ஈதிலே பயன்படுத்துவார்கள். அவர்களின் பரம்பரை அந்த ஈது பெருநாள் அன்று அந்த ஆடையை பயன்படுத்தி வந்ததாக வரலாறுகள் உண்டு. பெருமானார் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல், கொலை செய்ய உத்தரவிட்டு அவர்களை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் மகத்துவமும் செலுத்தி இருக்கிறார்கள், மாண்பும் செலுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு திருந்துவதற்கு தவறு செய்தான் என்று வைத்துக் கொண்டாலும் கூட திருந்துவதற்கு கூட வாய்ப்பு கொடுக்கவில்லையே இந்த துரோகிகள் தலைவர்கள். வரலாறுகளை புரட்டுகிறோம். ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், ஸுஹைர் இப்னு உமையா, இந்த 2 பேர்களும் ஃபத்ஹ் மக்காவின் பொழுது இந்த 2 பேர்களையும் கொலை செய்ய சொல்லி பெருமானார் உத்தரவிட்டு இருந்தார்கள். காரணம், சஹாபாக்களுக்கு இன்னல்கள் கொடுத்து யாராவது முஸ்லிமாகி உள்ளே வந்தால் அவர்களை தடுத்து கொலை செய்து அவர்களுடைய பொருட்களை சூறையாடுகிற பண்பை கொண்டவர்களாக இந்த 2 பேரும் இருந்தார்கள். யாராவது ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சா அல்லது முஸ்லீமாக போகிறார் என்றாலே உடனே சென்று தடுப்பார்கள். கேட்கவில்லை என்றால் கொலை செய்து பொருட்களை சூறையாடுகிற பழக்கம் 2 பேர்களுக்கும் உண்டு. இந்த 2 பேர்களும் ஃபத்ஹ் மக்காவின் பொழுது வேறு வழி இல்லாமல் உம்மு ஹானி, அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய சகோதரி உம்மு ஹானியினுடைய வீட்டுக்குள்ளே போய் அடைக்கலம் கூறுகிறார்கள். அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், உம்மு ஹானி, அவர்களை பற்றி உமக்கு தெரியுமா? விட்டுவிடு, அவர்கள் இருவரின் தலையை நான் எடுத்து விடுகிறேன். பெருமானார் தலையெடுக்க அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். உம்மு ஹானி சொன்னார்கள், முடியாது, என் வீட்டிலே அடைக்கலமாக இருக்கிறார்கள், அவர்களை கொல்ல முடியாது. உம்மு ஹானி ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்றார். நபிகள் பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், 2 பேர்களுக்கு நான் அடைக்கலம் அளித்திருக்கிறேன் நாயகமே, அவர்களை விட்டுவிட வேண்டும் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் உம்மு ஹானிக்கு மதிப்பளித்து 2 பேர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார்கள். பிறகு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று வரலாறு சொல்லும். சஃப்வான் இப்னு உமையா, புகாரியிலே பதிவான ஹதீஸ். ஃபத்ஹ் மக்காவின் பொழுது இவர் செய்த தொல்லைகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றால் குழியை தோண்டி வைப்பது, பெருமானாரினுடைய நடைபாதைகளை முற்களை போடுவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கால் கடைவீதிக்கு சென்றால் கல்லால் எறிவது, அபூஜையிலோடு சேர்ந்து கொண்டு ஏராளமான நாட்டியங்கள் நடத்தி பெருமானாரின் மனதை துன்பப்படுத்தி புண்படுத்தி பெருமானாரின் சாபத்துக்கு சொந்தக்காரனாக மாறியவர் தான் சஃப்வான் இப்னு உமையா. மக்கா வெற்றியின் பொழுது தலைமறைவாகிறார், மலைப்பகுதிக்கு சென்று விடுகிறார். இவருடைய சச்சா மகன் உமைர் இப்னு வஹப் என்று சொல்லுவார்கள். பெருமானாரிடத்திலே வந்து, சஃப்வானுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்து விடுங்கள் நாயகமே, அவர் எங்கள் குடும்பத்து தலைவர், குடும்ப தலைவருக்கு நீங்கள் அடைக்கலம் அளிக்க வேண்டும் எனக்காக என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே யாராக இருந்தாலும் திருந்த வாய்ப்பளிப்பார்கள், அடைக்கலம் உண்டு, அதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் அவரை அழைத்து வர முடியும் என்கிற பொழுது ஆதாரமாக பெருமானார் தன்னுடைய தலப்பாகையை கொடுத்து அனுப்புகிறார்கள். சஃப்வான் கொண்டு வரப்படுகிறார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுகிற பொழுது, நான் ஈமான் கொள்ள மாட்டேன், எனக்கு 2 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று சஃப்வான் கேட்பார். பெருமானார் சொல்லுவார்கள், உன்னை நான் ஈமான் கொள்ள சொல்லவில்லை, நீ தாராளமாக அடைக்கலமாக இங்கே இருந்து கொள்ளலாம், 2 மாதங்கள் அல்ல 4 மாதங்கள் அவகாசம் எடுத்துக்கொள் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். 4 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு இடையிலேயே ஹுனைன் போர்க்களம் வந்துவிடும். ஹுனைன் போர்க்களத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு உருக்கு சட்டை இருக்கும். போர்க்களத்திற்காக அந்த ஆடையை கேட்கிறார்கள். அகலபன்யா முஹம்மத், என்னின் மீது கோபப்பட்டுத்தான் இதை கேட்கிறீரா முகம்மதே என்கிற பொழுது, இல்லை இல்லை மச்சானா, ஆரி என்று அதை இரவலாக கொடு அல்லது அன்பளிப்பாக நீ கொடு,
இரவலாக கொடுத்தால் நன்றாக இருக்கும். பெருமானார் கேட்கிறார்கள், உருக்காடு இரவலாக கொடுக்கப்படுகிறது. ஹுனைன் போர்க்களத்திற்கு போய்விட்டு வந்து கனிமத் பொருட்கள் நிறைய ஹுனைனிலே பெருமானாருக்கு கிடைக்கிறது. அந்த கனிமத் பொருட்களில் இருந்து சஃப்வானுக்கு பெருமானார், என இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த சஃப்வானுக்கு 100 ஆடுகள், 100 ஒட்டகைகள், 100 குதிரைகள் இவ்வளவையும் பெருமானார் கொடுத்து விட்டு, இதை தவிர நேற்று வரை பிச்சாண்டியாக இருந்த சஃப்வான் இன்றைக்கு 100 குதிரைகளுக்கு, 100 ஒட்டகைகளுக்கு, 100 ஆடுகளுக்கு சொந்தக்காரராக மாறினார். மறுபடியும் கேட்கிறார்கள், வேறு ஏதாவது பொருட்கள் உனக்கு தேவையாக இருந்தால் அது முழுவதையும் நீ எடுத்துக்கொள் சஃப்வான், அதற்கு பிறகு கனிமத்தை பிரிக்கலாம். சஃப்வான் இப்பொழுதுதான் எண்ணி பார்க்கிறார். சராசரி மனிதனால் வரக்கூடிய வார்த்தை அல்ல இது. இவ்வளவு செல்வத்தையும் கொடுத்து, இதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம், ரத்தத்தை கொடுத்து, தன் உயிரை கொடுத்து, இவ்வளவு செல்வங்களையும் கொண்டு வந்து எனக்கு முகம்மது கொடுக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக இவர் நபியை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. இஸ்லாத்தை தருகிறார். மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கொலை செய்ய உத்தரவிடப்பட்டவருக்கு, சராசரி மனிதருக்கு அல்ல, வஹ்ஷி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய கொலைக்கு காரணமாக இருந்த வஹ்ஷி ஃபத்ஹ் மக்காவிலே அவரும் ஓடுகிறார். பெருமானார் தலையெடுக்க உத்தரவிடுகிறார்கள். தாயிஃபுக்கு சென்றார். தாயிஃபில் இருக்கிற அத்தனை பேர்களுமே இஸ்லாத்தை தழுவினார்கள். வேறு வழி இல்லாமல் வஹ்ஷி பணிந்து குனிந்து மாணவி இடத்திலே வந்து, என்னை இறைவன் மன்னிப்பானா, மன்னிக்க மாட்டான் என்று நான் நினைக்கிறேன் நாயகமே, என்னை மன்னிப்பானா என்று மன்னிப்பு கேட்கிறார்கள். திருந்தி வருகிறார்கள், வாய்ப்பு கொடுக்கிறார்கள். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் வஹ்ஷி உன்னை மன்னித்து விட்டேன், எனக்கு அருகிலே நீ அமர வேண்டாம், உன்னை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு ஹம்சாவின் நினைவு வருகிறது, அதனால் எனக்கு கவலை ஏற்பட்டு என்னுடைய கவலையால் உனக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது வஹ்ஷி, நீ தூரமாக இருந்து கொள் என்று நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 4 பெண்மணிகளுக்கும் பெருமானார் கொலை செய்வதற்கு ஆணை பிறப்பிக்கிறார்கள். ஃபர்தனா, கரீபா 2 பெண்மணிகள், அப்துல்லாஹ் இப்னு ஹத்தலினுடைய மகள்கள், கவி படிக்கக்கூடியவர்கள். இதிலே ஒருவள் திருந்தினால், ஃபர்தனா திருந்தினால், இஸ்லாத்தை ஏற்றால் மன்னிப்பு கிடைத்தது. கரீபா திருந்தவில்லை, கொலை செய்வதற்கு பெருமானார் உத்தரவிட்டார்கள். சமூகத்தை சரி செய்வதற்காக, சீர்படுத்துவதற்காக கொலை செய்யப்படுகிறாள். இன்னொருவள் சாரா. காத்தப் இப்னு அபீ பல்தா ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தினாரே, பெருமானாரினுடைய ஒப்பந்தத்தை மீறிய காரணத்தினால் மக்காவாசிகளில் சிலர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக ஆணையிட்டார்கள். அந்த ராணுவ ரகசியத்தை காத்தப் இப்னு அபீ பல்தா மக்காவுக்கு அனுப்புகிறார். யாரின் மூலமாக? சாரா என்ற இந்த பெண்மணியின் மூலமாக. இந்த பெண்மணி தான் கொண்டு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தெரியாதா? அலி ரலியல்லாஹு அழைத்தார்கள். இன்னும் 2 சகாபாக்களை அழைத்தார்கள். பைரஹா என்ற இடத்திலே சாரா என்ற பெண்மணி செல்லுவாள். இந்த இடத்திலே அவளிடத்திலே ஒரு சீட்டு இருக்கும் கடிதம், அதை எடுத்து வாருங்கள். பெருமானார் சொன்ன அதே இடம் பைரகாவுக்கு சென்றார்கள். அலி அதே இடத்திலே சாரா சென்றார். கேட்கிறார்கள், அந்த சீட்டு எங்கே என்று கேட்கிறார்கள். இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இதுவரை பொய் சொன்னதாக சரித்திரம் இல்லை. கண்டிப்பாக உன்னிடத்தில் இருக்கிறது, இல்லை என்றால் உன்னை நாங்கள் சோதிக்க வேண்டி இருக்கும். முடியிலிருந்து சீட்டை எடுத்து கொடுக்கிறார். காத்தப் இப்னு அபீ பல்தாவிடத்திலே பெருமானார் கேட்கிறார்கள், நாயகமே, என்னுடைய குடும்பம் மக்காவில் இருக்கிறது நாயகமே, நான் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லவில்லை நாயகமே, என்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தேன் நாயகமே. இவர் பதிலிலே கலந்து கொண்டவர், அதனால் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, விட்டுவிடுங்கள் என்று பெருமானார் சொல்லுகிறார்களே. இந்த பெண்மணி சாரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கேட்கிற பொழுது இந்த பெண்மணி தவறை ஏற்றுக்கொண்டால், தவறை ஏற்று திருந்தி வாழ்வதற்காக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்பு வழங்குகிறார்கள். ஹிந்தா, பெருமானார் கொலை செய்வதற்காக உத்தரவிடப்பட்ட பெண்மணிகள் ஒருவர் ஹிந்தா. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈரலை எடுத்து கடித்த ஹிந்தாவும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஃபத்ஹ் மக்காவில் அபூ சுஃபியான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றார். அடுத்த 12 மணி நேரம் கழித்து பகலிலே இவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்றால் இரவிலே ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து பெருமானார் இவர்களுக்கு அடைக்கலம் அளித்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடந்தது என்ன? மன்னிப்புக்கான வரலாற்றை உருவாக்கிய சமுதாயத்திற்கு இன்றைக்கு மன்னிப்பில்லை. வெறும் ஒரு சதாம் மட்டும் இறக்கவில்லை, இனி எத்தனை சதாம்களை இன்றைக்கு தேடப்படுகிறது. இன்றைக்கு பார்த்திருக்கலாம் செய்திகள்ல, மீண்டும் பின் லேடனின் பக்கம் இன்றைக்கு பார்வை திரும்புகிறது. சதாம விட்டுட்டு பின் லேடனின் பக்கம், இதற்கு பிறகு ஈரானின் பக்கம். இதிலிருந்து ஒரு பெரிய பாடம் உண்டு. நம்முடைய சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லை என்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் கை வைத்து பார்க்கிறார். இவர்களை அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை. வீட்டை சூறையாடலாம்,
கடைகளை சூறையாடலாம், இவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், இஸ்லாமிய தலைவர்களை அடித்தாலும் கூட கேட்பதற்கு சமுதாயத்திலே ஆள் இல்லை என்பதற்காக செய்யப்படுகிற நாடகங்கள். இனியும் சமுதாயம் ஒற்றுமை இல்லாமல் போனார், நாடுகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இஸ்லாமியர்களுடைய வரலாறு வரைபடத்திலேயே இல்லாமல் போய்விடும். அந்த சூழலை இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. நாம் தான் உஷாராக இருக்க வேண்டும். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்களே, துரோகிகள் என்று அவர்களுக்கு சில அடையாளங்களை பெருமானார் சொன்னார்கள். அத்தனை அடையாளங்களும் இன்றைக்கு இருக்கிற துரோகி இடத்திலே முழுமையாக இருக்கிறது. ஐயகூன ஹரீஸன் அலா ஜம்இல் மால், உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாதாரத்தையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான். துரோகியின் அடையாளத்தை சொல்லுகிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் தன்னுடைய நாடு செழிக்க வேண்டும் என்பதற்காக வெறும் காசு பணத்தை மட்டுமல்ல, மக்களின் மூளையை கூட திருடுகிறான். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறப்பான என்ஜினியர்கள், டாக்டர்கள் அனைவர்களுடைய மூளையும் அங்கே இருக்கிறான். அவனுடைய முயற்சி, துரோகியின் முயற்சி எப்படி இருக்கும் என்றால், ஷஹ்வாத்துகள், இச்சைகளிலேயும் உலகத்தினுடைய இன்பத்திலேயும் மூழ்கி போயிருப்பான். அடுத்தவர்களினுடைய குறைகளையே ஆய்வு செய்து கொண்டிருப்பான் துரோகி. கெட்டவர்களோடு தோழமை கொண்டிருப்பான். அவனுடைய தோழர்கள் அத்தனை பேர்களையும் ஆய்வு செய்து பாருங்கள், எல்லாம் கெட்ட நட்புகள். கெட்ட குணம் படைத்தவனாக, அரக்கனாக, காட்டேரியாக, மனிதர்களுடைய ரத்தத்திலே நடப்பவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். இது துரோகியின் அடையாளம் என்று பெருமானார் சொன்னார்களே, அத்தனை அடையாளங்களையும் ஒருங்கே பெற்று ஒரு மாமனிதரை தூக்கிலிட்டு இருக்கிறான். இறந்து போன சதாமை விட, உயிரோடு இருந்த சதாமை விட இறந்த சதாம் அவனுக்கு மிகவும் ஆபத்தானவர் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் அரங்கம், இன்றைக்கு மக்கள் அரங்கம் அனைத்தும் நினைப்பது அந்த தலைவன், அந்த கொடுங்கோலன் என்றைக்கு தூக்கிலிடப்படுவான் என்ற நாளை எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னஹும் யகீதுன கைதா, இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், வஅகீது கைதா, நானும் சூழ்ச்சி செய்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இவர்கள் செய்த சூழ்ச்சியை விட அதிகமாக எனக்கு சூழ்ச்சி செய்ய தெரியும். ஃபமக்கிலில் காஃபிரீனே, ஆனால் காபிர்களை கொஞ்ச நாள் நான் விட்டு வைப்பேன். எதற்கு தெரியுமா? சன்னமாக அவனை சிதைக்க வேண்டும் என்பதற்காக நான் விட்டு வைப்பேன். என்னுடைய பிடி கடுமையானது என்கிறான் அல்லாஹ். அந்த கடுமையான பிடியை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாகுரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.